அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். இந்த 64 விதிகள் உங்களுக்கு உச்சி முதல் பாதம் வரை 2 சூரிய சட்கம் சந்திர சட்கம், ஆண் பாதி பெண் பாதி, ஆண் பெண் அலி ராசிகள், 4 ஆண் பெண் அலி கிரகங்கள், 5 ஆண் ஜாதகம் ஆண் ராசியில் ஆண் ஓரையில் எல்லா கிரகமும் இருந்தால், விதி 6 ஆண் ஜாதகம் பெண் ராசியில் பெண் ஓரையில் எல்லா கிரகமும் இருந்தால், விதி 7 ஆண் ஜாதகம் ஆண் ராசியில் சூரியன் சுக்கிரன் குரு இருந்தால், விதி 8 பெண் ஜாதகம் பெண் ராசியில் பெண் ஓரையில் எல்லா கிரகமும் இருந்தால், விதி 9 பெண் ஜாதகம் ஆண் ராசியில் ஆண் ஓரையில் எல்லா கிரகமும் இருந்தால், விதி 10 பெண் ஜாதகம் பெண் ராசியில் சந்திரன் குரு செவ்வாய் இருந்தால், விதி 11 ஜீவனுள்ள கிரகங்கள் எவை, விதி 12 ஜீவன் இல்லாத கிரகங்கள் எவை, விதி 13 ஆத்மா ஜீவா சரீரா விளக்கம், விதி 14 கங்கண பொருத்தம் வந்துவிட்டதா, பராசர முறை, நாடி முறை, கேபி முறை அனைத்தும். 15 திருமண கால நிர்ணய விதி, தசா புத்தி அந்தரம் எது, விதி 16 லக்ன பாவ தொடர்பை அறியும் விதிகள், விதி 17 இரண்டாம் பாவ தொடர்பை அறியும் விதிகள், விதி 18 ஏழாம் பாவ தொடர்பை அறியும் விதிகள், விதி 19 பொருத்தம் பார்க்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய விதிகள், 3, 5, 7, 22வது தாரை, வேதை நட்சத்திரங்களில் உள்ள மற்றும் 22ஆம் திரேகானம் மற்றும் 64ஆம் கலைஞான பாதம் மற்றும் கண்டாந்த நட்சத்திர பாகை, விதி எண் 20 நட்சத்திர அதிபதியால் ஏற்படும் திருமண தடை, 3, 6, 8, 12 அமர்ந்து வீடு கொடுத்தவர் கூடியிருந்தால், விதி எண் 21 ஜன்ம நட்சத்திர அதிபதி 3, 6, 8, 12 ராகுசாரம் கேதுசாரம் ஏறி ராகு அல்லது கேதுவுடன் கூடினால், விதி எண் 22 ஜன்ம நட்சத்திர அதிபதி கிரகம் சுயசாரம் ஏறி வீடு கொடுத்தவர் நீச்சம் பெற்றால் நீச்சசாரம் ஏறினாள், விதி எண் 23 ஜன்ம நட்சத்திர அதிபதி நீச்சசாரம் ஏறினாள், விதி எண் 24 ஜன்ம நட்சத்திர அதிபதி கிரகம் வக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரம் ஏறினாள், விதி 25 ஜன்ம நட்சத்திர அதிபதி கிரகம் அஸ்தங்க சாரத்தில் ஏறி இருந்தால், விதி எண் 26 ஜன்ம நட்சத்திர அதிபதி அதிவக்ரகதியில் இருந்தால், விதி எண் 27 திருமணம் செய்யக்கூடாத காலம் அறிதல், அதிவக்ரம் பெற்ற கிரகத்தின் சுயதிசை சுய புத்தி சுய அந்தரகாரம், விதி எண் 28 சூரியனுடன் கூடி ஒரு பாதம் அஸ்தங்கமான தசாபுத்தி கிரகம், விதி எண் 29 நடப்பு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் மத்தியில் ஜென்ம ஜாதகத்தில் ராகு கேது இருத்தல், விதி எண் 30 நடப்பு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் மத்தியில் ஒரு நீச்ச கிரகம் இருத்தல், விதி எண் 31 நடப்பு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் மத்தியில் கோச்சார கதியில் ராகு அல்லது கேது நீச்ச கிரகம் இருத்தல், விதி எண் 32 ஆணின் ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் பெண்ணின் ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் மத்தியில் ராகு கேது மற்றும் நீச்ச கிரகம் இருந்தால், விதி எண் 33 ஆணின் தசாநாதனுக்கும் பெண்ணின் தசாநாதனுக்கும் மத்தியில் ராகு கேது நீச்ச கிரகம் இருந்தால், விதி எண் 34 ஆண் ஜாதகத்தில் பெண்ணின் ஜென்ம நட்சத்திர அதிபதி நீச்சம் நீச்சசாரம், விதி எண் 35 பெண் ஜாதகத்தில் ஆணின் ஜென்ம நட்சத்திர அதிபதி நீச்சம் நீச்சசாரம், விதி எண் 36 ஆண் ஜாதகத்தில் பெண்ணின் நடப்பு தசாநாதன் நீச்சம் நீச்சசாரம், விதி எண் 37 பெண் ஜாதகத்தில் ஆணின் நடப்பு தசாநாதன் நீச்சம் நீச்சசாரம், விதி எண் 38 ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பு தசாநாதன் புத்திநாதன் நீச்சம் நீச்சசாரம் திருமணம் செய்யக்கூடாது, விதி எண் 39 ஆத்மா ஜீவா சரீரா முறையில் வசிய பொருத்தம் பார்க்கும் முறை,
ஆண் பெண்ணின் ஜென்ம நட்சத்திர அதிபதிகள் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருத்தல். விதி எண் 40. ஆண் பெண் ஜென்ம நட்சத்திர அதிபதிகள் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரம் ஒரே பாதம் கூடியிருத்தல். விதி எண் 41. ஆணின் ஜென்ம நட்சத்திர அதிபதியும் பெண்ணின் ஜென்ம நட்சத்திர அதிபதியும் ராசி பரிவர்த்தனை பெற்றிருத்தல். விதி எண் 42. ஆண் பெண் ஜென்ம நட்சத்திர அதிபதிகள் திரிகோண ராசியில் அமர்ந்து நவாம்சத்தில் கூடியிருத்தல். விதி எண் 43. ஆண் பெண் ஜென்ம நட்சத்திர அதிபதி கிரகம் ஆத்மா ஜீவா சரீரா கிரகம் ஜீவனுள்ள கிரகமாக அமைதல். விதி எண் 44. செவ்வாய் தோஷம் விளக்கம். 1, 2, 4, 7, 8, 12. 4ஆம் பாவம் பெண்ணின் சிறப்பு அம்சம். விதி எண் 45. சூரியனும் செவ்வாயும் 7, 8 நெருப்பு ராசியில் இருந்தால் விதவா யோகம் பெண்ணுக்கு உண்டாவது ஏன்? விதி எண் 46. செவ்வாய் தோஷமும் நாகதோஷமும் 7, 8 இருந்தால் இருவருக்கும் இருக்க வேண்டுமா? செவ்வாய் திசை ராகு புத்தி என்ன பாதிப்பை தரும்? விதி எண் 47. பெண்களின் ஜாதகத்தில் 7, 8 சூரியன் இருந்தால் கணவன் மனைவி பிரிவு உண்டாகுமா ஏன்? விதி எண் 48. ஆண்மை மற்றும் பெண்மை குறைபாடு உள்ள ஜாதகம் அறியும் விதி. அலிராசி அலி கிரகம். விதி எண் 49. நாகதோஷம். ராகு மற்றும் கேதுவுடன் ஒரே நட்சத்திரம் ஒரே பாதம் கூடிய கிரகம். ராகுவுடன் ராகுசாரம் கேதுவுடன் கேதுசாரம் கூடிய கிரகங்கள் தனது தசாபுத்தி காலத்தில் தனித்து இயங்காது. விதி எண் 50. ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அதற்கு வீடு கொடுத்தவர் அந்த கிரகத்தின் பிரதிநிதியாக செயல்படுவார். விதி எண் 51. ஒரு நட்சத்திர சாரத்தில் பல கிரகங்கள் நின்றிருந்தால் அதில் உள்ள ஒரு கிரகத்தை சார தொடர்பு கொண்டால் அதில் உள்ள பல பாவ தொடர்பையும் பெறுவர். விதி எண் 52. கிரகங்களின் மூலத்திரிகோண பலம் மற்றும் பாவ பலம் காணும் முறை. விதி எண் 53. திருமணம் உடனே கூடி நடக்க குறுக்கு வழி. விதி எண் 54. எந்த பாவாதிபதியின் பாவ தொடர்பு வேண்டுமோ அந்த பாவாதிபதி கிரகம் தசா புத்திநாதனை கூடினால் பாவ தொடர்பு கிடைத்துவிடும். விதி எண் 55. எந்த ஒரு பாவாதிபதியும் தன் பாவத்திற்கு 6, 8, 12 மறைந்தால். விதி எண் 56. காந்தர்வ திருமணம் என்னும் காதல் திருமணம் தசாபுத்திகள் புதன் பிளஸ் கேது, புதன் பிளஸ் செவ்வாய், செவ்வாய் பிளஸ் சுக்கிரன், ராகு பிளஸ் சுக்கிரன் நீச்ச கிரக சாரும் தசாபுத்திகள் காதலை தருகின்றன. விதி எண் 57. லக்ன பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகத்தின் தொடர்புடைய தசாபுத்திகள் காதலை தருகின்றன. ஜென்ம நட்சத்திர அதிபதி கிரகம் பாதகஸ்தானத்தில் ராகு கேது கிரகங்களின் தொடர்பு மதம் ஜாதி கடந்த திருமணமும் வயது வித்தியாசம் விதிமீறிய திருமணமும் நடக்கும். விதி எண் 58. மூத்த மருமகளாக அல்லது மூத்த மருமகனாக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டுமா ஏன்? விதி எண் 59. மாமியார் இல்லாத வீட்டில் பெண் கொடுக்க வேண்டுமா பெண் எடுக்க வேண்டுமா? விதி எண் 60. மாமனார் இல்லாத வீட்டில் பெண் கொடுக்க வேண்டுமா பெண் எடுக்க வேண்டுமா? விதி எண் 61. மைத்துனன் இல்லாத வீட்டில் பெண் கொடுக்க வேண்டுமா பெண் எடுக்க வேண்டுமா? விதி எண் 62. சூரியனில் ஒரு பாதம் ஒரு நட்சத்திரம் கூடிய கிரகம் தசாபுத்தியில் தனித்து இயங்காது. சூரியனிடம் தன் சக்தியை பறிகொடுத்துவிடும் அந்த கிரகத்தை காரகத்தை பாவத்தை சூரியன் தனது தசாபுத்தி அந்தரத்தில் இயக்குவார். எப்படி? விதி எண் 63. பரிவர்த்தனை பெறும் 2 கிரகங்களுக்கு இடையில் ஒரு மண்டலத்தில் ராகு கேது கிரகம் இருந்தால் பரிவர்த்தனை நடவாது தடை செய்யப்படுகிறது. ஜீவ பரிவர்த்தனை. விதி எண் 64. ஜாதகத்தில் செயல்படாமல் முடங்கி கிடக்கும் பாவத்தை அதில் உள்ள கிரகத்தை கோச்சார குரு பலம் பெற்று 9 பார்வை என்னும் தூர தீட்சண்ய பார்வையால் பார்க்கும் காலம் தோஷம் விலகி சாபம் விலகி நற்பலன் தரும் பரிகார காலமாகும். இப்படி 64 விதிகள் திருமண பொருத்தம் பார்ப்பதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விதிகள். இந்த விதிகளை கொண்டு ஜாதக பலன்களும் பார்க்கலாம், எல்லா விதமான பலன்களையும் கூறலாம். ஆனால் திருமண பொருத்தம் என்பது இது ஜீவ பரிவர்த்தனையால் அன்பும் பாசமும் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரியாமல் குழந்தை செல்வம் உண்டாகி வம்சம் தலைப்பதற்கான விதிகளை ஜீவ கிரகங்கள் தருகின்றன. அதே சமயத்திலே ஜீவனல்லாத கிரகங்கள் பொருளாதாரத்தையும் கல்வியையும் வாழ்க்கை தரத்தையும்
வெளிநாட்டு வாழ்க்கையையும் சம்பத்தையும் புகழையும் தருகின்றன. இந்த 2 விதிகளை ஜோதிடத்திலிருந்து தனித்தனியாக பிரித்து திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு ஜீவ கிரகங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை தனித்துவமாக பிரித்தெடுத்து அதை பொருத்தம் சேர்த்து மணமக்களை வாழச் செய்வதே அப்பா ஜோதிட சூத்திரம். திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் மேல்நிலை வகுப்பு. 8 மணி முதல் 9 மணி வரை மேல்நிலை வகுப்பு. காலை 6 மணி முதல் 7 மணி வரை முதல் நிலை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும் முதல் நிலை. இந்த 2 முதல்நிலை வகுப்புகள் காலை மாலை நடைபெறுகிறது. இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு 64 விதிகளை தீர தெரிந்து கொண்ட பிறகு 8 மணி முதல் 9 மணி வரை வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த விதிகளை நீங்கள் ஜாதகத்தில் எப்படி பயன்படுத்தி பலன் பார்ப்பது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிடம் உங்களுக்கு வழிவகை செய்கிறது. தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள். 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலே நீங்கள் தொடர்பில் வரலாம். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் இதை கற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணியுங்கள். தொடர்பு கொள்ள 944 28 94 699 தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.